தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியர்கள் சார்பிலே வாழ்த்தி செய்திக்குள்ளாக வரவேற்பது பாஸ்டர் டேனியல் ராஜாகிய நானும், பாஸ்டர் ஷீலா டேனியல், பாஸ்டர் கிறிஸ்டி ஒலிவியா. கிறிஸ்துவுக்குள் நம் யார், நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்மால் என்ன செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நம்மால் ஒரு பூமியிலே சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. நாம் சாதாரணமான வாழ்க்கை வாழ்வதற்கு அழைக்கப்படவில்லை. கர்த்தர் நம்மை அசாதாரணமான வாழ்க்கை வாழ இந்த பூமியிலே தேவன் அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நாம் யார் என்பதை நம்ம தெரிந்து கொள்வதற்கு வேத வசனத்திலே சங்கீதம் 8வது அதிகாரம் வசனம் 5 பார்க்கின்ற பொழுது, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டினீர். அல்லேலூயா. பாருங்க, இந்த மனிதனை அதனால்தான் என்ன சொல்றாரு பார்க்கின்ற பொழுது, அதில் மனுஷனை நீ நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம். பாருங்க, இந்த பூமியில சாதாரண இந்த மனுஷனை நீர் அவரை விசாரிப்பதற்கும் அவனை எண்ணுவதற்கும் அவன் எம்மாத்திரம். அப்படிப்பட்ட அந்த மனிதனை என்ன செய்றாரு, நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கி நீர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. மகிமையின் தேவன் நம்ம இப்படியாக கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி தேவதூர்களை காட்டு சற்று சிறியவனாக மாற்றின மட்டும் இல்ல, உம்முடைய கரத்தின் கிரியங்களில் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். தேவன் நமக்கு இந்த பூமியிலே ஆளுகையை கொடுத்திருக்கிறார். பிலிவர்ஸ் அத்தாரிட்டி. சகலவற்றையும் நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார் என்பதை நினைக்கின்ற பொழுது இந்த மனுஷனுக்கு எவ்வளவு மேன்மையும் கனத்தையும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆதியாகமம் 1வது அதிகாரம் வசனம் 27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ உன்னை குறித்து ஐயோ நான் அசிங்கமாக இருக்கிறேன், கலரா இல்லை அப்படிலாம் நினைக்காத. தேவன் உன்னை அவருடைய சாயலாக அவருடைய சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆமென். நீங்கள் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க. அதை நினைச்சு கர்த்தரை கனப்படுத்துங்க, மகிமைப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு கடந்த 3 நாட்களுக்கு முன்பாக கூட நான் செய்தியை பார்த்தேன். தமிழ்நாட்டில் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூட ஒரு பிள்ளை நினைக்கிறேன். அந்த பிள்ளை அவ்வளவாக அழகா இல்லை, கருப்பாலன்ட்டு ஸ்கூல் பிள்ளையெல்லாம் கேலி கிண்டல் பண்ணனால அது வீட்டில் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டு விட்டதான். புரியுங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் தேவ சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உங்களை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக கர்த்தர் உங்களை உருவாக்கி கனத்தினாலும் மகிமையினாலும் மேன்மைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு அதுதான் யோவான் 10வது அதிகாரம் வசனம் 34, இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, தேவர்களாய் இருக்கிறீர்கள் என்று நான் சொன்னேன் என்பதாய் உங்கள் வேதத்தில் எழுதியிருக்கவில்லையா? இயேசு சொல்றாரு, நீங்க தேவர்கள் அப்பா என்று நான் வேதத்தில் சொல்லி இருக்கிறேனே என்று மேற்கோள் காட்டுகிறார். அந்த யோவான் 10வது அதிகாரம் வசனம் 35, ஜான் சாப்டர் 10 verse 35, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லி இருக்க வேத வாக்கியம் தவறாயிருக்காதே. வேத வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தான் தேவர்கள். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு அருமையாய் வேத வசனங்களை கொடுத்திருக்கிறார். அவருடைய சாயலில் உருவாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல அவர் தேவதூதரில் சற்று சிறியவனாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒன்று தெரிந்து கொள்ளுங்க, கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? ரோமர் 8வது அதிகாரம் வசனம் 30, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் மாற்றி இருக்கிறார், எவர்களை நீதிமான்களாய் மாற்றி இருக்கிறாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அழைத்தவர் நீதிமானாய் மாற்றி இருக்கிறவர், அவர் உங்களை கனப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். எவ்வளவு ஒரு நல்ல தேவன்! தகப்பனுடைய அன்பை காட்டிலும் தாயினுடைய அன்பை காட்டிலும் அந்த அகாப்பே அன்பு, அழைத்து நீதிமானாக்கி கனப்படுத்தக்கூடிய அன்பு. சிறு கிராமத்திலே ஒரு வில்லேஜ் பாயா இருந்த என்னை ஆண்டவர் அழைத்து ஆண்டவர் என்ன செய்தாரு, அவருடைய பிள்ளையாய் மாற்றி நீதிமானாய் என்னை மாற்றினார். அவருடைய நீதிமானாய் மாற்றினது மட்டுமில்ல, கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக தேவனுடைய பிள்ளையாய் இருந்து கொண்டு அவருடைய ஊழியத்தை அந்நிய தேசத்தில் 30 வருடங்களுக்கு மேலாக செய்யும்படியாய் திருச்சபை ஸ்தாபித்து நடத்தும்படியாய் அவர் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இருக்கிறார்.
இந்த கன மகிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கள் நீங்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்க. நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. கர்த்தர் தேவதூதர்கள் சற்று சிறியவனாய் உங்களை உருவாக்கி கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசீட்டி இருக்கிறார். அதற்காகத்தான் முள்முடியை இயேசு சிலுவையில் சுமந்து கொண்டார். முள்முடி வேந்தன் பாருங்க. சில வருடங்களுக்கு முன்பாக கிங் ஜார்ஜ் அந்த நாட்களிலே லண்டன் பட்டத்தில் என்ன பார்த்தீங்கன்னாக்கா, இந்த அரண்மனைக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு இளவரசன் வந்தானா. இந்த இளவரசனை கூட்டு கொண்டு எல்லா இடத்தையும் காண்பிக்கும் போது அவருடைய அந்த சொந்த தேவாலயத்திலே அழைத்து கொண்டு சென்று காண்பித்த பொழுது அந்த இங்கிலாந்து இளவரசன் அந்த வெளிநாட்டு இளவரசனுக்கு சொல்லியிருக்கிறாரு, நாங்கள் இந்த உலகம் முழுவதும் ஆண்டு கொள்வதற்கு காரணம் எங்கள் தலையிலே நாங்கள் ராஜாவாக ராணியாக முடிசூட்டப்படுவதற்கு காரணம் அங்கே தேவாலயத்தில் இருந்த சிலுவையிலே இயேசு முள்முடி சூட்டப்பட்ட அந்த உருவம் இருந்தான். இந்த முள்முடி வேந்தனினால தான் நான் இன்றைக்கு உலகம் முழுவதும் ராஜாக்களாக ராணிகளாக நாங்கள் குடும்பம் முடிசூட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னாராம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த கல்வாரி நாயனா இயேசு ஏற்றுக்கொள். உன்னை கனத்தினாலும் மகிமையினாலும் கனப்படுத்த விரும்புகிறார். நீ எந்த இடத்துல இருக்கிற அந்த இடத்துல உயர்வு வேணுமா, கன மகிமை வேண்டுமா, முள்முடி வேந்தனா இயேசுவை நோக்கி பாருங்க. அவர் உங்களை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். உங்கள் வாழ்க்கையே வெற்றி வாழ்க்கையாக மாறும்.